எவரோ பொடி தூக்கி ஓடுறான். எங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்க சொன்னது யாரு? ஏண்டா எழுவு வீட்டுக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்காமலா போக முடியும்? உண்மையை சொல்லேண்டா. என்னடா யோசிக்கிற? தைரியமா சொல்லு. சொல்லேண்டா. இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லு. நான் என்ன சொன்னேன்? அது வந்து உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அது வந்து புரியுது. ஒரு நல்ல மனசு எனக்கு புரியுது. நீ எங்கயாவது உண்மையை சொல்லிட்டேன்னா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுற. ஆனா நீ உண்மையை சொல்ல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னையில வெட்டி விடுவானுங்க. ஏன்டா பயப்படுற? குடும்ப சொத்து பூராவும் ஃபேக்டரி கட்டுறதுக்கு அடமானமா வச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா ஏன் சொத்து பூராவும் பறி போயிடும்னு இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட சொல்லல? சொன்னாருங்க. பேங்க்ல வாங்கின பணத்தை கொள்ளையடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் பங்கு சொத்து என் கைக்கு வந்த மாதிரி இருக்கும், என் அண்ணன் தம்பி கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்குன்னு இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட சொல்லல? சொன்னாரு. இந்த மாணிக்கவேல் பேர் என்னெல்லாம் சொன்னு சொல்லி தொலையேன். அது மட்டும் அவன் ஏன் சொல்லணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க. அதுக்கும் தலையாட்டுவா. அப்ப அவன் சொன்னல நான் சொல்லி கொடுத்துங்கிறியா? அதையே நான் சொல்றேன். உண்மை ரொம்ப நேரம் இருட்டுல இருக்காது, பொய் ரொம்ப நேரம் வெளிச்சத்துல நிக்காது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டா 50,000 கொடுக்கறேன்னு சொன்னார்ல? ஆமாங்க. என்கிட்ட சொல்றீங்க? ஊருக்கு முன்னாடி சொல்டா. ஆமாங்க, மாணிக்கவேல் அப்படித்தாங்க சொன்னாரு. டேய், நேத்து புளியந்தோப்புல தண்ணி அடிக்கும் போது என்கிட்ட நீ சொல்லல? என்ன 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 நேத்து உங்ககிட்ட 1000 ரூபாய் தானே கடன் கேட்டேன், இல்ல 900 ரூபாய் தானே இருக்கு, மிச்சம் 100 ரூபாய் எங்க கமிஷனா? நான் எப்படி உனக்கு கடன் கொடுத்தேன்? நேத்து ராத்திரி நான் மன்னன் வந்து பணம் வாங்கி போனால என்னமோ கொள்ளடிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் அப்ப அவன்கிட்ட கேட்டேன், கடன் தான் கொடுப்பேன்னா இப்ப பாரு இல்லன்றான். சின்னபாண்டி அண்ணா, நீ கிட்ட இவன்கிட்ட போய் கடன் வாங்குற? என்ன பண்றது, செலவு கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்ற, அதான் அவன்கிட்ட கடன் வாங்கினேன். இப்பதான் தெரியுது அவன் உன்னோட மோசமானவன். இந்தாடா உன் பணம், எனக்கு வேணாம். சுந்தரபாண்டி, அண்ணன் தம்பிகளை பிரிச்சலான்னு பிளான் பண்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சூரியனையும் பிரிக்க முடியாது, தண்ணியையும் பிரிக்க முடியாது, எங்களையும் பிரிக்க முடியாது. கொடா. திரும்ப திரும்ப எத்தனை முறை அலைகள் வந்து மோதினாலும் இந்த பாறைகளை அசைக்க முடியாது. எங்க உறவும் அப்படித்தான். என் அண்ணனுங்க நல்லவங்க உன்னை விட்டுட்டாங்க.
ஏய், இன்னைக்கு அவங்க நேரம்டா, நமக்குன்னு நேரம் வரும்ல, அப்ப பாத்துப்போம். மாமா என்ன ஜோதி? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு மாமா? சீ. என்ன இங்க வந்து படுக்கிற? ஒரு ரூமுக்கு போ. அது வந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? எங்க அக்கா சொல்றாங்க நீங்க ஒரு ஆஞ்சநேய பக்தரா. ஆமா, உங்க அக்கா சொன்னது சரிதான். நீங்க பொண்ணுங்கள ஏற எடுத்தும் பார்க்க மாட்டீங்களா? உண்மைதான். பொண்ணுங்களே உங்களை தொட்டாலும் அவங்கள நீங்க திருப்பி தொட மாட்டீங்களா? ஆமா. ஆனா நீங்க அப்படிப்பட்டவர் இல்லன்னு பந்தயம் கட்டிட்டேன். யார் சொன்னது? ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா நான் நல்லா வந்தான். பாக்கலாமா? பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க படுத்துக்கிட்டு உங்களை செக் பண்ண போறேன். என்னத்த செக் பண்ண போற? நீங்க ஒரு என்னது? இல்ல நீங்க ஒரு வீரமான ஆஞ்சநேய பக்தரான செக் பண்ண போறேன். நானும் check பண்ண போறேன். பந்தயம். ஏமா நீ எதுக்குமா இங்க வந்த? எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரு பந்தயம். நான் ஆஞ்சநேயர் பக்தனா தானே? ஆமா. எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு தானே? ஐயோ ஆமா. எந்த பொண்ணு தொட்டாலும் நான் திரும்ப தொட மாட்டேன்னு தானே? ஐயோ எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க முடியாதா என்ன? உங்க 2 பேருக்கும் இந்த விஷயத்துல தானே போட்டியே வரும். போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏண்டி நான் இல்ல சொல்லணும்? ஐயோ, ஆண்டவா, ஒரே ஒரு மனச முடைச்சு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிக்க வச்சிட்டியே. அது எனக்குதான். அது எனக்குதான். அது எனக்கு. அவங்க பெரிய குடும்பத்து சம்பந்தி ராஜலட்சுமி அம்மாயா, அவங்க வீட்டுக்கு அது அவங்க புள்ள, சின்ன மருமக சாந்தியோட தம்பி. வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க. பால் ஊத்தினா பாம்பு வரணும், நீ வந்து நிக்கிற. எனத்தோட எடையாடு கிடையோடு தானே சேரணும். என்ன விஷயம்? 3/4 லிட்டர் பால் வீணாயிடுச்சுன்னு நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல. என்னய்யா வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற? புதிரில்ல தாயி, 3/4 சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை. உன் சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தைக்கு எடுத்துடலாம்னு நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச. ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு உன் ஆசையில மண்ண போடலாம்னு நினைக்கிறா. இப்போ நீ என்ன பண்ண போற? நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா நல்லா இருக்கும். அந்த ஜோதியை இந்த ஊரை விட்டு துரத்தணும். அந்த பெரிய குடும்பத்தை பிரிக்கணும். அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு மனசாந்தி, எங்க அப்பனுக்கு ஆத்மசாந்தி. ஐ அம் தீனதயாளன். நான் வீரபாண்டி. இருக்காளா செத்தாளா பாருடா. யாராதி? கண்ணு தெரியல? யாருக்கு கண்ணு தெரியல? உனக்கு தான் ரோடு தெரியல. ஓரமா போடி. போடியா? என்ன ராஜலட்சுமி அம்மா, என்ன மறந்துட்டீங்களா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நீதான் நம்ம ஜாதியாச்சே. இந்தா సైకిల్ అడిచేందుకు దానే నేను వస్తా. வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வாங்க வாங்க வாங்க. என்னடா இது? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மாத்தா கிம்மாத்தான் கூப்பிட கூடாதுன்னு? கிராண்ட்மான் தான் கூப்பிடணும். போச்சுடா. ஏமாத்தா நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஓடி போட்டா இன்னும் திரும்பி வரலையா?
வந்த உடனே தாத்தா பத்தி என்ன பேச்சு? இத பாருங்க, உங்களுக்காக பந்து கொண்டு வந்திருக்கேன், போய் விளையாடுங்க போங்க. போய் எடுத்துக்க வேண்டியது தானே? தப்பு ஒண்ணும் இல்ல, எடுத்துக்க போங்க. அம்மா, பாரதி அம்மா, என்னம்மா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? என்னடா இது என்ன இழைச்சிட்ட? எல்லாம் டயட் தான். அவங்க நான் சொன்னேன்னு சொல்லி வண்டி ஓட்டிட சொல்லு. டேய் பாபு, மீனா, வாங்க இங்க. அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி? தப்பா ஏத்தா பேசுறீங்க? ஏத்தா பேசுறீங்க? உனக்கு மூணால விடல, அதுக்கு ஏத்து பேசுறீங்க. என்னங்க? என்னம்மா ஏத்து பேசுறீங்க? என்னங்க? நிறுத்துங்க. என்னங்க? ஏங்க பிள்ளைங்க போட்டு அடிக்கிறீங்க? உன் பிள்ளைங்க என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு? யாரா உங்களுக்கு அப்பா? பெத்தவங்களை விட்டுட்டு மத்தவங்க அப்பான்னு சொல்றீங்களே, ஏன் மாப்ள நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க அவரை போய் அப்பான்னு சொல்றாங்களே. அத்தை, இவங்க என் பிள்ளைங்க இல்லன்னு சர்டிஃபிகேட் பண்ணாதான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்களா? டேய் கண்ணா ராஜா, நான் யாருடா? போதுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மாடி, உன் புருஷன் சொன்னது கேட்டியா? உன்னையாச்சும் அவங்க அம்மான்னு கூப்பிடுதுங்களா இல்லையா? சித்தி தான் கூப்பிடுவாங்க. நாசமா போச்சு. மடிய விரிக்காம மாங்காய் திங்காம பெத்தாளா ஒரு புள்ளைங்கிற கதை இல்ல ஆயி போச்சு. இத பாருடி, இப்படியே நீ விட்டே அப்புறம் நீ பெத்த புள்ளைங்களே உனக்கு இல்லாம போயிடும். ராஜலட்சுமி, அடி வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் பிரச்சனையை கிளப்புறியம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள உங்க அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்படி நான் என்ன இல்லாதது சொல்லிட்டேன்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படி ஒண்ணுதான், சமையல் கட்டு ஒண்ணுதான், பூஜாரை ஒண்ணுதான். எங்க அண்ணன் தம்பி 3 பேரோட மனசு ஒண்ணுதான். தயவு செய்து இனிமே பிரிச்சு பேசுறத விட்டுருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள, ஏதோ என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டேன். இது யாரு? என் தங்கச்சி ஜோதி. ஓ, பிஏ பாஸ் பண்ணிருக்கா. போச்சுடா.